உனக்கு என்னப்பா ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் டாப்பர், எந்த பயமும் இருக்காது, நீ எக்ஸாம் சூப்பரா எழுதிட்டு வந்துருவ, உனக்கு ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா கிடையாது. அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் நிறைய பயப்படுறாங்க. கிளினிக்லயும் நிறைய கேஸ் வராங்க. டாப்பரா இருப்பாங்க, கோல்டு மெடலிஸ்டா இருப்பாங்க, பட் எக்ஸாம் எழுதுறதுல ஒரு பயம் இருக்கும். பர்ஃபெக்டா எழுதுவோமா, டாப் மார்க் வருவோமா அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு வகையான ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் டிப்ரைவேஷன் தான். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. பட் மெடிசனை விட ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஃபிடன்ஸை டெவலப் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், நல்லா தூங்கணும். இப்போ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறோங்கிறப்போ மினிமம் ஆஃப் 6 hours தூங்கணும். மற்ற டைம்ல மினிமம் ஆஃப் 8 hours தூங்கணும். நல்லா சாப்பிடணும். இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஹெவியா சாப்பிடக்கூடாது, லைட்டா சாப்பிடணும். லிக்விட் பேஸ்ட் ஃபுட் அன்னைக்கு நைட் எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். டீ காஃபி ஓவரா எடுத்துக்க கூடாது. அவங்க டீ எடுக்கிற மாதிரி இருந்தா chamomile டீ எடுக்கலாம். அவங்க அது ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் பண்ணும். அண்ட் ஹோமியோபதியில சில ரேஞ்ச் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கு. பயம் பதறத்தை போக்குறதுக்காக அர்ஜென்டம் நைட்ரிகம், நெக்ஸ்வாமிகா சில மெடிசன்ஸ் இருக்கு. பேக் ஃப்ளோ மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஒரு காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகுது. மிமுலஸ், ஆஸ்பென், ஆக்ரிமோனி. இது ஒரு ப்ராப்பர் ரேஷியோல எடுக்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. எக்ஸாம் போறதுக்கு ஒரு 3 daysக்கு முன்னாடில இருந்து இதை எடுக்க ஆரம்பிச்சு ஒரு 1 week எடுத்து ஸ்டாப் பண்ணலாம். இது எடுக்கிறதுனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. பட் செல்ஃப் மெடிகேஷன் பண்ணக்கூடாது. இதை எடுக்கணும்னா இதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கு, ஒரு ரேஷியோ இருக்கு. அது நீங்க உங்க டாக்டரை பார்த்து தான் நீங்க கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கணும்.